பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 கலிமாவை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் எதை கேட்டாலும் இதை கொண்டே நீங்கள் பெற முடியும். அப்படிப்பட்ட 2 கலிமாக்கள் தான். சொல்லப்போனால் நம்மளுடைய 5 கலிமால இருக்கக்கூடிய 2 கலிமாக்கள் தான். நமக்கு எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும். ஒரு மதரசாவுக்கு போகிற குழந்தைகளுக்கு கூட தெரியும். ஆனால் இதனுடைய சிறப்பு தான் தெரியறதில்ல. அந்த சிறப்பு தெரியாததின் காரணமாகத்தான் நம்ம அதை கொண்டு அடைவதில்லை, இல்லை அனுபவிக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். அதனால இன்னைக்கு அந்த சிறப்போடு நான் சொல்றேன். காலம் முழுவதுமே இந்த களிமாக்களை நீங்க விட்டுறாதீங்க. இந்த களிமாக்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றோம்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்புக்குரிய களிமாக்கள். சொல்ல போனா நபி அவர்கள் இந்த களிமாக்களை தான் ஓதி வந்தாங்க. ஆனா நாமெல்லாம் என்ன பண்றோம்னா நிறைய துவாக்கள், திக்ருகள், அமல்கள் செய்யறதுக்கெல்லாம் பாக்குறோம், வஜிஃபாக்கள்லாம் பாக்குறோம். ஆனா இந்த களிமாக்களுக்கு ஈடு இணைன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அதனால இந்த களிமாக்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அந்த 2 களிமாக்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். முதல் களிமா நம்மளுடைய 3ஆம் களிமா தான். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. எல்லாருக்கும் இந்த களிமா தெரியுமில்ல? இதுல இருக்கக்கூடிய 5 திக்ருகள் சேர்ந்ததுதான் இந்த களிமா. நல்லா பாருங்க. சுபஹானல்லா அப்படிங்கிறது திக்ரு. அடுத்தது அல்ஹம்துலில்லா அப்படிங்கிறது 2வது திக்ரு. அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது 3வது திக்ரு. லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிறது 4வது திக்ரு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாங்கிறது 5வது திக்ரு. அப்போ ஒரு களிமால 5 திக்ரு இருக்கு. சுபஹானல்லா. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு இந்த சூரியனும் சந்திரனும் உதயமாகக்கூடிய பூமியை விட பிரியமானதாமா. இதை ஒருவர் 10 முறை ஒரே அமர்வில் ஓதிவிட்டு என்ன ஆசைகளை கேட்டாலும், என்ன துவாக்களை கேட்டாலும் அல்லாஹு கபூல் செய்து கொடுக்கிறான். மாஷா அல்லா. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அல்லாஹ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதான் கொடுத்துருக்கான். இது தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? இதை விட்டு மற்ற அமல்களுக்கு போறோம். அதே மாதிரி இந்த களிமாக்கள் எப்பெல்லாம் ஓதப்பட்டுச்சு? அரஃபாவுடைய நாள்ல ஓதப்பட்டுச்சு. இன்னும் ஒவ்வொரு சிறப்புக்குரிய நாள்லையும் இதை தான் அல்லாஹ் என்ன பண்ணா? ஓத சொன்னான். அதுவும் என்னை தக்பீர் கூறுங்க, என்னை நீங்க என்ன பண்ணுங்க? தஹ்மீது சொல்லுங்க, தஸ்பீக செய்யுங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியா அல்லாஹ் என்ன பண்ணா சொன்னான். அந்த அத்தனை தனித்தனியான வார்த்தைக்கும் ஆன திக்ரிகள் தான் இது. அப்ப இந்த திக்ரு ஓதுனாவே போதும். அதுலயும் இதுல வரக்கூடிய லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாங்கக்கூடிய திக்ருக்கு என்ன அந்தஸ்து தெரியுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜுடைய பயணத்துல அதை கொண்டு வந்தாங்க. அதற்கு என்ன அந்தஸ்துனா, சொர்க்கத்துல நமக்காக இதை ஓத முதல்லாம் உங்களுக்கு ஒரு மரம் நடப்படுகிறது. அந்த மரத்தை கடக்க குதிரை 70 ஆண்டுகள் ஓத வேண்டியது இருக்குமாமா. அவ்வளோ ஓடினாதான் அந்த மரத்தையே கடக்க முடியுமாமா. அவ்வளோ ஓடுற அளவுக்கு அந்த மரம் அகலமா இருக்குன்னா அதுதான் நமக்கு மறுமை நாளுடைய செல்வமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அல்லாஹுடைய பொக்கிஷத்துல இருந்து எடுத்து தரப்பட்ட திக்ருதான் இது. அது மட்டும் இல்லாம இதை யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவர்களுடைய எல்லா சோதனைகளும் அது போக்கி கொடுக்குமாமா. பாருங்க எவ்வளோ விஷயம் இருக்கு. அடுத்தவங்களுடைய பொறாமை, கந்திஷ்டி, இதை விட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சோதனைகளை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றக்கூடியது. அப்போ ஒரே களிமால 5 வார்த்தை கொண்ட திக்ரு இருக்கு. அந்த 5 திக்ருகள் ஓதுவதன் மூலமாக எல்லா தேவைகளும் நிறைவேறுது. இதை 10 முறை ஓதிக்குங்க. நம்ம எச்சா சொல்லல, 10 முறை தான் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது களிமா என்ன ஓத போறோம்னா நம்மளுடைய 4ஆம் களிமா ஓத போறோம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுல பாத்தீங்கன்னா பியதில் ஹைர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை சேர்த்தி வரும் 4ஆம் களிமால. அது நீங்க சேர்த்தி ஓதினாலும் சரி, சேர்த்தி ஓதாவிட்டாலும் சரி. ஏன்னா இது பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த களிமாவை வளமையாக ஓதி வந்திருக்காங்க. இதை ஒரு நாள்ல 10 முறை ஓதிட்டா போதும், நாள் முழுவதும் ஆசைப்படுவதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்க நினைச்சது மட்டும்தான் நடக்கும், பிடிச்சது மட்டும் தான் நடக்கும். உங்களுக்கு பிடிக்காத எதுவுமே நடக்காது. இப்போ உங்க வீட்டுல யாராவது பாத்தீங்கன்னா உங்களை பிடிக்காம தொந்தரவுப்படுத்திட்டு இருக்காங்களா? அவங்க இனிமேல் உங்களை தொந்தரவுப்படுத்த மாட்டாங்க. இதை ஓதுங்க. உங்களுடைய அண்டை வீட்டில உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்களா? இதை ஓதுங்க. உங்களுக்கு பிடிக்காத மாதிரி அவங்க இனிமேல் நடந்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை தடுக்கிறதுக்கு இந்த களிமா போதும். நீங்க பிடிச்சதாக எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கொண்டு வந்து தருவதற்கும் இந்த களிமா போதும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எல்லா விதத்துக்கும் இந்த ஒரு களிமாவே போதுன்னா இந்த களிமாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த 2 களிமாக்களை தான் நபி அவர்கள் துவா கபூலாகறதுக்கும் சொன்னாங்க, ஆசைகள் நிறைவேறுவதற்கும் சொன்னாங்க, நம்முடைய தேவைகளை அல்லாஹ் கபூல் செய்வதற்கும் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேல நன்மைகள்ல மிகுதமானதாக இதை தான் சொன்னாங்க. யார் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அந்த களிமாவை ஓதுறாங்களோ அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 2500 நன்மை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 4ஆம் களிமாவை ஓதுனாங்கன்னா, அதாவது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அந்த களிமாவை ஓதுனா நமக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மற்றவங்களை விட உயர்ந்த நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இவ்வளோ சிறப்புக்குள்ள
இந்த 2 களிமாக்களை நீங்கள் 10 முறை ஓதிட்டு இன்னைக்கு துவா செய்து பாருங்க. உங்கள் ஆசைகள், கனவுகள், துவாக்கள் கபுலாகும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்களுக்காக இன்னைக்கு ஜும்மாவுடைய தொழுகையுடைய நிலையிலேயே துவா செஞ்சேன். அல்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே கொடுப்பானாக. என்னையும் உங்களுடைய துவால சேர்த்துக்கொள்ளுங்க. நம்ம தொடர்ச்சியாக பயன் தரக்கூடிய வீடியோ தான் போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது. விரும்புகிறவங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.